ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை யாவை வாழ்த்துக்கிறேன். உங்களை யாவை இயேசு நாமத்தை வாழ்த்துக்கிறேன். இந்த நாளில் கூட இயேசு கிறிஸ்துவோட கல்வார் நாமத்தினால ஏதோ இந்த மிஸ்டேக் பாருங்கள், ஜனங்களை பாருங்கள். அன்றைக்கு ஏதேம் என்ற தோட்டத்தில் ஆதாமோட தேவன் பேசினார். இதே மாதிரி பனி டைமிலும், இந்த மாதிரி குளிர் டைமிலும், இந்த மாதிரி கோடை டைமிலும் தான் கர்த்தரை நாம் மகிமைப்படும்படி அந்த நாளில் ஆதாமோடு கூட தேவன் பேசினார். அதாமே என்று சொல்லி ஆதாமை ஆசீர்வதித்து பரிசுத்தமாக்கி சகல நன்மையும் கொடுத்து சகல தோட்டத்தையும் பழங்களையும் சகல ஆசீர்வாதத்தையும் கொடுத்து உயர்த்தின இந்த தேவன் இந்த நாளிலே சொல்லுகிறார். ஆதாமோடு கூட தேவன் எப்பொழுதுமே பேசுவார். அந்த குளிரான இடமாக இருந்தது, பனியான இடமாக இருந்தது, பரிசுத்தமான இடமாக இருந்தது. அந்த இடத்துல கர்த்தரை நாம் மகிமைப்படும்படி அங்கு கர்த்தர் இறங்கினார், அங்கு பரிசுத்தமானவர் இறங்கினார், அங்கு நண்பனை போல பேசினார். இன்னைக்கு பாருங்கள், நாம கூட தொப்பியை போட்டு நல்லா ஜர்க்கின்லாம் போட்டு அந்த அளவுக்கு குளிர். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆதாமுக்கு பனியன் இல்லை, ஸ்வெட்டர் எதுவுமே இல்லை, நிர்வாணியமாக இருந்தார். அப்பொழுது கூட அந்த குளிரில் கூட கர்த்தருடைய பிரசனம் அவருக்கு ஹீட்டாக இருந்தது, சூடாக இருந்தது, பரிசுத்தமாக இருந்தது. அவைகளே கர்த்தருடைய நன்மையாக இருந்தது, கர்த்தருடைய ஆசீர்வாதமாக இருந்தது. இது அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த லிஸ்ட்டை பாருங்கள். எவ்வளோ ஒரு மகிழ்ச்சி, எவ்வளோ ஒரு சந்தோஷம். கர்த்தருடைய கிருபை பாருங்கள், கர்த்தருடைய மகிமையை பாருங்கள், கர்த்தருடைய அன்பை பாருங்கள், கர்த்தருடைய பரிசுத்தத்தை பாருங்கள், கர்த்தருடைய கிருபையை பாருங்கள். எவ்வளோ ஒரு நிறைவான ஒரு ஆசீர்வாதம், நிறைவான ஒரு கிருபை பாருங்கள். எல்லா ஆண்டோடைய ஒரு மகிமை பாருங்கள், ஆண்டோடைய கிருபை பாருங்கள். தனியான ஒரு இடம், அனிதேசம் இருந்தது போல தனியான ஒரு இடத்துல கர்த்தருடைய விசேஷமான தயவு இறங்கி இருக்கிறது. அந்த தேவ சமூகத்தில் உங்களை கொடுங்க. கர்த்தரும் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த பணியை, இந்த மிஸ்டையும் பார்த்து ஏதேனோடு கூட இருந்தது கேட்க ஒவ்வொரு ஆசை இயேசுவின் நாமத்தில் செல்லுங்கள்.